சார் இந்த ஃபோர்ட்டு 1612 கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா டச்சை எதிர்த்து அந்த போர் செய்கிறதுக்காண்டி இதை யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. முன்னாடி விக்கிபீடியா பார்த்துட்டு என்னென்ன இங்கே ஒருத்தன் வந்தான், அனில்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க. அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது. ஃப்ளீ மார்க்கெட்டு கொஞ்சம் டேஷ் மார்க்கெட்டாக இருக்குங்கிறாங்க. கோவாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். Day 2 in Goa. அடுத்து ஆகட்டோ ஃபோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஆகட்டோ ஃபோர்ட், தென் அகோடா. சரி, ஃபோர்ட்டு, அப்புறம் வெயில் அடிக்கலைன்னா பாஞ்சிம் ஃப்ரெஞ்ச் காலனி, அப்படி இல்லைன்னா பீச்சுக்கு போயிடுவோம். ஆகட்டோ ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூ நிற்கிறாங்க. ஃபுல்லாக கேஷ் தாங்க. ஜிபேலாம் வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம். வாங்கியாச்சு. ஆகட்டோ ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஃபோர்ட்டு என்னமோ பெருசாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கூடாது, இதுக்கு மேலே இந்த சீட்டுக்கு வேஸ்ட். அதெல்லாம் மிஸ் இந்தியா அழகி போட்டிக்கு போகிறாங்களா? ஆஹா, டிக்கெட் எடுங்க. இங்கே ஓவராலாக செக் பண்ணுறாங்க. மணி வியூவை பாரு. இந்த வியூக்காண்டியே இங்கே வரலாம் போல. சரியான வியூ. இந்த ஃபோர்ட்டுங்கிறது 1912 கட்டியிருக்காங்க, தெரியுமா? சாரி, 1612. தம்பி யாரே? இல்லை சார், இந்த ஃபோர்ட்டு 1612 கட்டியிருக்கிறாங்க. அதுவும் போர்ட்டுகீஸுக்கு யாருக்காண்டி கட்டியிருக்காங்கன்னா டச்சை எதிர்த்து அந்த போர் செய்கிறதுக்காண்டி இதை யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. அதுவும் இல்லாமல் இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரை தடுக்கிறதுக்காண்டி, கடலில் கலக்காமல் தடுக்கிறதுக்காண்டி கட்டின ஃபோர்ட்டு. போர்ச்சுகீஸில் வந்து அகோடா அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது அர்த்தம். அதனால தான் அந்த ஃபோர்ட்டுக்கு பேர் அகோடா ஃபோர்ட்டுங்கிறாங்க. 10 நிமிஷம் முன்னாடி விக்கிபீடியா பார்த்துட்டு சிரிக்கிறானி வெக்கமா இல்லை? ஜெயில் இருக்கு. ஜெயில் இருக்கா? கீழே அதெல்லாம் ஜெயில் தான். செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். அது மட்டும் இல்லை, விக்கிபீடியா பார்த்துட்டு வந்து உளர ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஃபோர்ட்டில் வந்து மொத்தம் 79 கேனன்ஸ் இருந்துச்சான். அது என்ன 79 80 இருக்கக்கூடாதா? தெரில, 79 69 மாதிரி 79. பற்றி எனக்கு தெரியும். 69 ஐயோ 79 கேனன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசியாவிலே இங்கே தான் வந்து நம்ம வீட்டிலலாம் டேங்க் நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுவீங்க? 2,37,000 கேலன்ஸ் வந்து இங்கே வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்களாம். ஏசியாவிலே பிக்கஸ்ட்டு ஸ்டோரேஜ் வாட்டர் இது வந்து இங்கே தானா. ஃபஸ்ட்டு இங்கே மேல் பார்ட்டு வந்து ஃபுல்லாக கெனான்ஸு போர் செய்கிறதுக்காண்டி உள்ள பார்ட்டு. இது ஃபஸ்ட்டு லேயரு. செகண்ட் லேயர் வந்து தண்ணி, அரிசி இதெல்லாம் ஸ்டோரேஜ் இதுக்கு போர் வீரர்களுக்கு. தேர்டு லேயர் தான் வந்து ஜெயிலாம். அப்போ நீ ஃபஸ்ட்டு சொன்னது பொய். ஃபஸ்ட்டு சொன்னது பொய் இல்லை, விக்கிபீடியா தப்பாக சொல்லுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது.
இந்த படத்தில் காட்டுவாங்க இல்லை மணி RRR படத்தில் இந்த கம்பியை பிடிச்சிட்டு தலைவர் எக்ஸசைஸ் பண்ண இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ வரல. இதெல்லாம் வந்து செங்கல் வச்சு கல் வச்சு அடைச்சிருக்காங்க பத்தியா. இதுதான் வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. இது என்னன்னு தெரில. இது எல்லாமே ஃபோர்ட். ராமோ ஃபோர்ட். மொத்தம் எத்தனை? 18 ஃபோர்ட் இருக்குது. கார்வார் வரைக்கும் இருக்குது. இந்த டாட் வச்சிருக்கிறது எல்லாமே ஃபோர்ட்டு. இதுதான் நான் சொன்ன தண்ணி சேர்த்து வச்ச இடம்னு நினைக்கிறேன். நான் ஜெயில்னு தப்பாக முடிவு பண்ணிட்டேன். கைஸ் ஃப்ளீ மார்க்கெட் வந்திருக்கோம். ஈவினிங் டயத்தில் வந்திருக்கிறான் போல். கஜன்னு இருந்திருக்கும். எல்லாம் மாடுகளாக இருக்குது. சொல்லுங்கள், கோவாவில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண அது பரவாயில்ல. ஃப்ளீ மார்க்கெட்டு கொஞ்சம் டேஷ் மார்க்கெட்டாக இருக்குங்கிறாங்க. கோவாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கோவாவில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மொத்தமே 1000 பேர் தான் இருக்கீங்க. யாராக இருந்தாலும் திட்டுறது இவனையே திட்டுங்க. மார்க்கெட்டு மொக்கையாக தான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை. இந்த இருக்குது ஒரு ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்லான்னு வந்தோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தி அடையும். 2 பேரும் எனர்ஜி இல்லாமல் வராங்க. நானும் தான் எனர்ஜி இல்லை. ஒரு வழியாக அஞ்சுனா பீச்சுக்கு வந்தாச்சு. அஞ்சுனா தானே? இங்கே வந்தால் ரேட்டு கூட போட்டிருப்பாங்க. எப்படியோ பீச்சில் வந்து படுத்துருக்குறேன். சரியான வியூ முன்னாடி. ஹோட்டல் அவுராவில் வந்து படுத்தாச்சு. கேரிஸ் எல்லாம் சுற்றுறதுக்காண்டி அங்கே லாஸ்ட் டே இன் கோவா. நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஷாப்பிங்லாம் பயங்கரமாக பண்ணியாச்சு. அவங்கவுங்க ஷாப்பிங்கை முடிச்சிட்டாங்க. ஆஃபீஸ்க்கு ஏதாவது சாக்லேட் வாங்கலான்னு பார்த்தா எல்லா கடையிலையும் ரேட்டு ஜாஸ்தி சொல்கிறாங்க. ஆனாலும் வாங்குவோம். அவங்க தான் 2 நாள் லீவ் சர்வீஸ் பண்ணி லீவ் போட்டு கொடுத்தாங்க. 1.5 நாள் லீவு கொடுத்தாங்க. இங்கே ஒருத்தன் வந்தான், ஜோயல்னு ஒருத்தன். நல்ல பையன்தான், நல்லா பேசினான். பட்டு அனில்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க. இல்லை கட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக போடணும். யூடியூப்பில் போட்டே ஆகணும். ஓத்தா டேய், என்னங்க அவன் நடந்து வந்துட்டுருக்குறான். இங்கே சாரி கைஸ். அனில்னு ஒருத்தன். அதாவது நீங்கள் எல்லோரும் ஒரே ட்ரிப்பாக கோவா வரோம். நாங்கள் எக்ஸ்போக்கு வந்தோம் சொன்னோம்ல. அந்த எக்ஸ்போக்கு எல்லோரும் ஒன்றா தான் வந்தோம். நான் சவுத் கோவாவில் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டான். கூப்பிட்டோம். எனக்கு தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறான். எவனாலும் ஒரே ஆஃபீஸில் 4 பேர் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் தனியாக போய் பார்த்துருக்கீங்களா? அதான் அனில்குமார். எல்லாமே தனியாக
அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் வந்து வேறு கேட்டகரி ஆகிட்டான். அவனை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஃபோன் ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆகுமேன்னு பார்க்குறேன். ஓகே, இது ரொம்ப முக்கியம் இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு இந்த வீடியோ 2 பார்ட்டாக வரும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. பை.